ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து நான் ரேவதி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th தமிழ் நியூ புக்கில் யூனிட் 1 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழ் மொழி வாழ்த்து பாரதியாரோடது. இந்த இயல் 1லேயே அடுத்த தலைப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் மொழி மரபு. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் மொழி மரபில் வந்து எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், என்ன பாட்டு லைன் இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுக்கமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுக்கமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுக்கமுறை மரபு எனப்படும். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்வுக்குரிய ஒழுக்கமுறை தான் வந்து ஒழுக்கம். இந்த மொழிக்குரிய ஒழுக்கமுறை வந்து என்னது, மரபு. இது ரெண்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் செய்திகள் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தொல்காப்பியம்தான் கூறும். அதாவது செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை எது குறிப்பிடுதுன்னா தொல்காப்பியம். இப்போ வாழ்வுக்குரிய ஒழுக்கமுறை எது, ஒழுக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மொழிக்குரிய ஒழுக்கமுறையை மரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுறது வந்து தொல்காப்பியம். அப்போ இதில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா தொல்காப்பியத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் அடுத்து பாட் லைன் பார்க்கலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதிணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவு இல் சொல்லோடு தழா அல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் ஐம்பூதத்தோட சேர்க்கையால் உருவானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை வந்து இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பிரிக்கிறதா வந்து குறிப்பிடுறாங்க. அதுதான் இப்போ இந்த உலகம் எதனால் ஆனதுன்னு எது குறிப்பிடுது, தொல்காப்பியம்தான். நில, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இப்போ இந்த பாட்டு கொடுத்தாங்கன்னா இது வந்து தொல்காப்பியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது தொல்காப்பியம். அடுத்தது மரபு நிலை திரிதல் செய்யுள் கிள்ளை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திணை பால் அதோட வேறுபாடை வச்சு ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரபு வந்து மாறுச்சுன்னா அதோட பொருள் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது பாட்டில் வந்து குறிப்பிடுறாங்க. மரபு நிலை திரியின் பிரிதாகும். அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து மரபு ரீதியாக வச்ச பேரை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அதோட பொருள் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து இந்த பாட்லைனு. இது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா தொல்காப்பியம். உலகம் வந்து ஐம்பூதத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து தொல்காப்பிய வரி. அதுக்கப்புறம் மரபு நிலை மாறுச்சு அப்படின்னா அதோட பொருள் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுவும் வந்து தொல்காப்பிய வரி தான். நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம், பொருள் பார்க்கலாம். சொல்லும் பொருளும். விசும்பு அப்படின்னா வானம், ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். மயக்கம் அப்படின்னா வந்து கலவை. மயக்கம்னா வந்து கலவை. இரு திணைனா என்னன்னு தெரியும், உயர்திணை, அக்ரிணை. நம்ம எல்லாமே வந்து உயர்திணை. அதுக்கப்புறம் இந்த உயிரற்ற பொருட்கள், ஆடு மாடுலாம் இருக்கு இல்லையா, விலங்குகள், இதெல்லாம் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. வழா அமை அப்படின்னா வந்து தவறாமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நமக்கு ஐம்பால் என்னென்னு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்தது மரபுனா நமக்கு தெரியும், பரம்பரையாக தொடர்ந்து வர்றது தான் மரபுன்னு சொல்லுவாங்க. அதாவது வழக்கம். திரிதல் அப்படின்னு என்னன்னு தெரியும், மாறுபடுறது. அதுதான் வந்து திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், பாட்டு. அதுக்கப்புறம் தழா அல் அப்படின்னா வந்து என்னதுன்னா தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல். தழா அல் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.
பாடலின் பொருள் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அளபடை, அதாவது புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட சவுண்டு, அதாவது அதை ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிறது தான் வந்து அந்த மாத்திரையோட அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீண்டு ஒலிக்கிறது, குறுக்கி ஒலிக்கிறது, அதுதான் வந்து அந்த மாத்திரையோட அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழா, அமை, தழா, அல் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டாம். அதாவது நெடில் எழுத்து அதோட மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா 3. நம்ம அதை பற்றி படிப்போம் இலக்கணம் படிக்கிறப்ப. இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு வந்து 3. அதற்கு அடையாளமாகவே ழாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. அதாவது இதில் ழான்றது நமக்கு என்னன்னு தெரியும், உயிர்மெய் எழுத்து. ஆன்றது வந்து உயிரெழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்து அடுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிரிழபடை. இதை தான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு 3ன்னு தெரிஞ்சுக்கோங்க. உயிர்மெய் எழுத்து அடுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிரிழபடை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம், நூல்வெளி வந்து பார்க்கலாம். நூல்வெளி ரொம்ப முக்கியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதுவும் வந்து நமக்கு தெரியும். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதுக்கப்புறம் பாருங்கள், தொல்காப்பியத்தில் வந்து 3 அதிகாரம் இருக்குது. அது என்னென்னா எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம் இருக்குது தொல்காப்பியத்தில். கேட்கலாம், தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு? 3 அதிகாரம். ஒன்று எழுத்து, இன்னொன்று சொல், இன்னொன்று பொருள். 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து 9 இயல் வந்து இருக்குது. இப்போ எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எழுத்ததிகாரம், அதில் வந்து 9 இயல் இருக்குது. அதேமாரி தான் சொல் அதிகாரத்துலேயும் வந்து 9 இயல் இருக்குது. பொருள் அதிகாரத்துலேயும் 9 இயல் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து எத்தனை இயல் இருக்குது அப்படின்னா 9 இயல். இப்போ மொத்தம் 3 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல். அப்போ மொத்தம் தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் இயல் இருக்குது? 27. 3 9 27 இயல் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்னா இப்போ மொத்தம் 27 இயல் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அதாவது இந்த பாட்டு லைன் கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது இதில் நம்ம பொருள் விளக்கம் தான் வந்து பார்த்தோம். பொருள் அதிகாரத்தில் தான் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகம் 5 பூதங்களாலானது, இதுவும் வந்து பொருள் அதிகாரம். மரபு நிலை திரியுது அப்படின்னா அதோட பொருள் மாறிடும் சொன்னாங்க இல்லையா, இதுவும் வந்து பொருள் அதிகாரத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் லைன் கொடுத்துட்டு எதில் இருக்கணும் கேட்கலாம், இல்லை இது எந்த அதிகாரத்தில் இருக்கணும் கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த இளமை பெயர்கள் ஒளிமரபு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பொருந்தாததில் வந்து கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. புலியோட இளமை கால பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா பரல். அதாவது சிங்கக்குட்டியை இளமையில் என்ன சொல்லுவாங்க, அது கொட்டியாக இருக்கும்போது குருளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யானை, பசு இது ரெண்டும் வந்து கன்று. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து குழப்பிடும். யானை, கன்று. நம்ம வந்து பேச்சு வழக்கில் யானைக்குட்டின்னு தான் சொல்லுவோம், ஆனால் அதை வந்து யானை, கன்று, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பசு, கன்று. ஆடு வந்து குட்டி. அதுக்கப்புறம் ஒளி மரபு பாருங்கள். புலி வந்து எப்படி பேசும் அப்படின்னா உருமும். புலி உருமும். சிங்கம் முழங்கும், அப்படி இல்லைன்னா கர்ஜிக்கும். ரெண்டுத்துலேயும் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது யானை பிளிரும். பசு வந்து என்ன பண்ணும், கதரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு வந்து கத்தும், பசு கதரும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருந்தாததில் வச்சு கேட்கலாம், இல்லை பொறுத்துகவலையும் வந்து கேட்கலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை வந்து கன்று. இது பாருங்கள், பறவைகளின் ஒளிமரபு. அதாவது காகம் வந்து கரையும். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, டப்புன்னு எடுத்து கேட்டுருவாங்க. காகம் வந்து என்னது, கரையும். அடுத்தது வந்து சரியான விடை பாருங்கள். பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள் வந்து வானத்தில் தான் வந்து பறந்து செல்லும். இயற்கையை போற்றுதல் தமிழரோட
மரபு தான் வந்து இயற்கையை போற்றுதல். இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இருதிணை அது எப்படி பிரித்து எழுதுவோம்? 2 + திணை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பிரித்து எழுதுவோம். அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஐம்பால் எப்படி பிரித்து எழுதலாம்? 5 + பால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பிரித்து எழுத முடியும். இப்போ இந்த லெசன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து என்னென்னலாம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த 3 பாட் லைனும் முக்கியம். அது எந்த அதிகாரத்தில் இருக்குது? அந்த 3 பாட் லைனும் பொருள் அதிகாரத்தில் இருக்குது. தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 3. எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்மொழி மரபு, அதாவது இதை பற்றி தொல்காப்பியர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தமிழோட பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம்தான் பழமையான இலக்கண நூல். அதோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த தமிழ்மொழி மரபு இது வந்து முடியுது. நம்ம அடுத்த லெசனில் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.